தமிழக சட்டப்பேரவையில் திமுகவினரின் அராஜக செயலால் ஒவ்வொரு நாளும் தான் மனவேதனையும் அவஸ்தையும் அனுபவித்து வந்ததாக பேரவைத் தலைவர் வேதனை தெரிவித்துள்ளார். விதிகளின் அடிப்படையிலேயே பேரவையை அமைதியாக நடத்த ஒத்துழைக்குமாறு தான் மன்றாடி கேட்டுக்கொண்டும் அதற்கு செவி மடுக்காமல் திமுகவினர் தொடர்ந்து அவையை நடத்த விடாமல் மக்களின் வரி பணத்தை வீணடித்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக சட்டப்பேரவையை நடத்த விடாமல் தொடர்ந்து இடையூறு விளைவித்ததால் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட திமுக உறுப்பினர்கள் குறித்து பேரவையில் இன்று எதிர்க்கட்சியினர் எழுப்பிய கருத்துக்கு சபாநாயகர் திரு ப தனபால் விளக்கம் அளித்தார். திமுக உறுப்பினர்கள் அவையை தொடர்ந்து நடத்த விடாமல் இடையூறு செய்ததோடு தனது அறையிலேயே ஒருமையில் பேசியது, பேரவைக்குள் அமர்ந்து கொண்டு விதிமுறைகளுக்கு புறம்பாக கேலி செய்யும் சைகைகளை காண்பித்தது உள்ளிட்ட திமுகவினரின் அராஜக செயலை எதிர்க்கட்சியினர் நன்றாக பார்த்துள்ளதை சுட்டிக்காட்டி இதுகுறித்து பேரவையிலேயே தான் பதிவு செய்திருப்பதையும் குறிப்பிட்டார். இந்த 15வது சட்டமன்றம் தொடங்கிய நாளிலே இருந்து இன்றைய வரை ஒவ்வொரு நாளும் இந்த அவையிலே நான் பட்ட கஷ்டத்தை நீங்கள் எல்லாம் கண்ணிலே நீங்கள் அத்தனை பேரும் கண்ணுற்றி இருக்கிறீர்கள். விதிகளின்படி இந்த அவையை நடத்துவதற்கு எனக்கு ஒத்துழைப்பு தாருங்கள் என்று நான் கேட்டேன். அமைச்சர்கள் பேசுகிற போது சைகைகள் காட்டுவதும் கிண்டல் அடிப்பதும் தொடர்ந்து நடக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக பேரவைத் தலைவரை என்னையே உட்கார்ந்து கொண்டு அவமரியாதையாக பேசுவதும் ஒருமையில் பேசுவதும் என்னுடைய அறையிலே வந்து பேசியதை நான் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறேன். இப்படி பல அவமானங்கள் எனக்கு பல அவமானங்கள் நேர்ந்தாலும் கூட நான் அவற்றையெல்லாம் பொறுத்துக் கொள்கிறேன். அவையை நடத்த ஒத்துழைப்பு தாருங்கள் என்று அனைத்து உறுப்பினர்களிடத்திலேயும் வேண்டுகோள் வைத்தேன். எல்லா வேண்டுகோளையும் உதாசீனப்படுத்திவிட்டு கேலி கிண்டல் இந்த அவையை எந்த விதிகளுக்கும் கட்டுப்படாமல் செய்கிறார்கள். மக்களின் வரி பணத்தில் நடைபெறும் பேரவை நடவடிக்கைகளுக்கு இடையூறு விளைவிக்காதீர்கள் என பலமுறை இந்த அவையில் திமுக உறுப்பினர்களிடம் மன்றாடி கேட்டுக்கொண்டும் அதற்கு அவர்கள் செவி சாய்க்காமல் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்ட நிகழ்வுகளை விளக்கமாக எடுத்துரைத்தார். எதிர்க்கட்சி தலைவரும் எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் அவர்களை திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்களை நீங்கள் அடக்குங்கள் என்று பலமுறை வேண்டுகோள் விடுத்தேன். ஆனால் அவர்கள் அடக்குகிற பாட்டை காணோம். அதற்கு மாறாக துணைத் தலைவராக இருக்கிற துரைமுருகன் அவர்கள் எழுந்து கலாட்டா செய்யுங்கள், எழுந்து கூச்சலிடுங்கள் என்று கையை அசைத்து எல்லாம் எழுந்து கோஷமிடுங்கள் என்று சொல்லுகிறார்கள். இது அவை நடத்துவதற்கு அவர்கள் கொடுக்கிற ஒத்துழைப்பா? நேற்றைக்கு முதல் பேசுகிற போது திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் செய்வதற்கு பார்த்து வெட்கப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன், நான் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். ஆனால் அப்படி சொன்னதுக்கு பின்னாலே திரும்பவும் நேற்றைக்கு வந்து அதே கதை நடக்கிறது. பல முறை நேற்று மன்றாடியும் அவர்களிடத்திலே கேட்டேன், அமருங்கள், சபையை நடத்த ஒத்துழைப்பு தாருங்கள் தாருங்கள் என்று மன்றாடி ஒரு பேரவைத் தலைவர் கேட்டேன். நான் நேற்றைக்கு அப்படி ஒரு முடிவை எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டேன் என்று சொன்னால் அது அவர்கள் உருவாக்கிய சூழ்நிலை. நீக்கம் செய்யப்பட்ட உறுப்பினர் பேரவை வளாகத்திற்குள் எந்தெந்த பகுதிக்கு வரக்கூடாது என பேரவை விதியில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருந்தும் அவற்றை முற்றிலும் திமுகவினர் புறந்தள்ளி அமளியில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்தார். அப்போது நேற்று அவைக்கு வராத திமுக உறுப்பினர்கள் சிலர் பேரவைக்குள் அமர்ந்திருந்து கூச்சலிட்டனர். திமுகவினரின் இந்த செயலை சுட்டிக்காட்டிய பேரவைத் தலைவர் திமுகவினரின் குறையே இதுதான் என்றும் அவர்களுக்கு பொறுமையே கிடையாது என்றும் தெரிவித்தார். எனவே திமுகவினர் மீதான சஸ்பெண்ட் நடவடிக்கையை மறுபரிசீலனை செய்ய முடியாது என பேரவைத் தலைவர் குறிப்பிட்டார். இதுதான் உங்க செயல்பாடு. அதுதான் இப்ப நான் சொல்ல வரேன். உங்களுடைய கோரிக்கையை வைக்க போது எவ்வளவு பொறுமையாக எவ்வளவு பொறுமையாக அதை நான் கேட்டுக்கொண்டு இருந்தேன். ஆனால் ஒரு பேரவைத் தலைவர் நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு விளக்கம் சொல்லுகிற போது அதை கேட்கிற பொறுமை உங்களுக்கு இல்லை. இதுதான் திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்களிடத்திலே இருக்கிற மிகப்பெரிய குறை என்பதை நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். நான் நடவடிக்கை எடுத்திருக்கிறேன். ஆகவே இது வேறு வழியில்லாத எடுத்த நடவடிக்கை. ஆகவே இதனை மறுபரிசீலனை என்ற பேச்சுக்கே இடமில்லை.